எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் சந்தோஷமா இருக்குங்கிறத இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட நல்லாசிரியர் திரு பி. சார்லஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இவர் ஒரு சாதாரண ஆசிரியர் இல்லை, இவர் ஒரு சிறந்த ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், சன் டிவி விசு அரட்டை அரங்கத்தில் பேசியவர். அது மட்டும் இல்லாமல் ஜேஆர்சி மூலமாக வெளி மாநிலத்துக்கு போய் சிறப்பு பரிசும் பெற்று வந்திருக்கிறாரு. சமீபத்தில் சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது, நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் இவர் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் தான் பள்ளியில் முதலிடம் எடுப்பாங்க. இவ்வளோ சிறப்பு மிக்க நல்லாசிரியர்கிட்ட அவரோட வாழ்க்கை அனுபவங்களையும் அவருடைய ஆசிரியர் வாழ்வை பற்றியும் மேடை பேச்சுகள் பற்றியும் மாணவர்களுக்கு அவர் சொல்ல விரும்புகிற கருத்துக்கள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம் சார். உங்ககிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி டீச்சிங் லைஃப்பை பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்கலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எப்படி வந்தது? எனக்கு தமிழ் ஆசிரியராக ஆகணுங்கிற ஆசை வந்ததுக்கு முதல் காரணம் என்னுடைய தொன்போஸ்கோ பள்ளியில் பயிற்றுவித்த தமிழ் ஆசிரியர்கள் தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா முனைவர் பே. அமரதாஸ் ஐயா, பூவை சு. ஜெயராமன் ஐயா, பூமணி ஐயா, இவங்களுடைய ஒரு தாக்கம் தான் நான் ஒரு தமிழாசிரியராக ஆகணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. முதல் காரணம் என்னுடைய பள்ளிக்கூடம். மாணவர்களுக்கு தமிழ் கற்பிப்பதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அருமையான ஒரு கேள்வி. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தாய் மண், தாய்மொழி, தாய்நாடு, அது மாதிரி எல்லாத்துலேயும் தாய் அப்படிங்கிற ஒரு சொல் சிறப்பு வச்சிருக்குங்கிறது நீங்களும் அறிவீங்களா, நானும் அறிவேன். அதில் தாய்மொழியில் தேர்ச்சி பெற கஷ்டப்படக்கூடிய மெல்ல கற்போர்னு சொல்லுவோம், ஸ்லோ லேர்னர்ஸ். அந்த மாதிரி மாணவர்களை எழுதக்கூட தெரியாதவன், வாசிக்க தெரியாதவனை பாஸ் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையம் அவன் தேர்ச்சி பெறுகின்ற பொழுது நாங்கள் அடையக்கூடிய சந்தோஷம் தான் தமிழை பொறுத்தவரை எங்களுக்கு மட்டில்லா ஒரு மகிழ்ச்சி. இப்போதைய மாணவர்களுக்கும் பழைய கால மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பழைய கால மாணவர்கள்னா உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அது ஒரு செயற்கை உரம் இல்லாத ஒரு இயற்கை மண்ணில் இயற்கை உரத்துல உருவான ஒரு பிள்ளைங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு செயற்கை உரம் மாதிரி. அப்படின்னா என்னன்னா வயல்ல மட்டும் நச்சு செயற்கை உரம் கலக்குதுன்னு நினைக்காதீங்க. மாணவர்கள்ல இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செயற்கை உரம் போல தீங்கு விளைவிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா செல்போனு, ஆன்ஸ் போன்ற போதை பழக்கம், டிவி என்ற ஒரு பெரிய சாத்தான். இதெல்லாம் இல்லாத காலம் தான் நாங்க படிச்ச ஒரு காலம். அப்ப இப்ப இருக்கிற மாணவர்களுக்கும் அப்ப இருக்கிற மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சவால் நிறைந்த உலகமா இல்லை அப்போ. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இந்த சமூகம் ஒரு சவால் நிறைந்த உலகமா இருக்கு. இதுதான் வித்தியாசமா நான் நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பர். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்கிட்ட போய் ஒரு அறிவுரை சொல்றேன். அப்பா முடி கரெக்டா வெட்டி இருக்கணும்ப்பா, நகை வெட்டணும்ப்பா, டெய்லி பல்லு வளர்க்கணும்ப்பா, இப்படி இப்படின்னு நம்ம ஒரு சில அறிவுரைகளை சொல்றோம். கயிறுலாம் மந்திர கயிறுலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சாமி கயிறு போடணும் அல்ல சில்வ கயிறு போடணும் நம்ம சொல்றோம்னா அந்த மாணவர் அதை நம்மளை பார்ப்பான் உடனே சொல்லும் போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 27 வருஷம் இல்லை, நான் பள்ளி வாழ்க்கையிலேருந்து இந்த பழைய கட்டிங், இந்த கிராப் கட்டிங்னு சொல்லுவோம், இதுதான் நான் எப்பவுமே வெட்டிட்டு இருப்பேன். அதே மாதிரி என் கையில நீங்க பாத்தீங்கன்னா என் வாழ்ச்சி தவிர எந்த மந்திர கயிறு, இந்த மாய கயிறு இதெல்லாம் இருக்காது. மாணவர்களுக்கு ஒரு உதாரணமா எப்ப பார்த்தாலும் அந்த சுருவ கயிறு என் கழுத்துல இது இருந்துருக்கும். இது எங்க பள்ளி மேடையிலயும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அது குறைந்தபட்சம் ஒரு 90% அதை கடைபிடிக்கக்கூடிய ஆசிரியரா நம்ம இருந்தோம்னா அது நமக்கு வெற்றியை தேடித்தரும். ஓகே சார், இப்போ நீங்க வாழ்க்கையில நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் நான் கேட்கலான்ட்டு இருக்கிறேன் ஒன்று ஒன்றா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவி விசு அரட்டை அரங்கத்தில் நீங்கள் பேசுனது. இப்போ விஜய் டிவியில் நீயா நானான்னு ஒரு ஷோ பிரபலமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் சன் டிவி விசு அரட்டை அரங்கம் தான் ரொம்ப பிரபலமான ஒரு ஷோ. அதில் பார்க்குறதுக்கு இடம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் நீங்கள் பங்கெடுத்து பேசியிருக்கிறீங்க. அந்த அனுபவங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அருமையான கேள்வி.
முதல்ல நான் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், அதிகமான அச்சீவ்மெண்ட் பண்ணல. எங்க கிராமத்துல வரதராசன் பேட்டையில ஏதோ ஒரு சிறிய அளவுல ஒரு அச்சீவ்மெண்ட் செய்த ஒரு சாதாரண ஆசிரியர் தான். ஆனா நீங்க கேட்ட கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி. விசு அரட்டை அரங்கத்துல பேசுறதுக்கு நான் புறப்பட்டப்ப சக ஆசிரியர்கள் ஒருத்தர் என்னை கிண்டல் பண்ணாரு. இவெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வீட்டுக்கு வந்துருவான், அது 4 நாள் 8 ரவுண்டு, சார்லஸுக்கு தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னாரு. என்னடா கிளம்பும் போதே இப்படி சொல்றாங்கன்ட்டு போனா ஜெயங்கொண்டம் சுபம் திருமண மண்டபத்துல தான் அந்த போட்டி நடைபெறக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், அதாவது ஜெயங்கொண்டம் 4 ரூட்ல இருந்து அந்த அந்த எங்க செலெக்ஷன் நடக்குதோ அந்த சுபம் திருமணம் வரைக்கும் ஒரு சைட்ல மக்கள் வந்து அதுல போட்டியில கலந்துக்கிறதுக்கு வரிசையில நிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இந்த ஒரு ஆசிரியர் சொன்னது இந்த நனவாயிடுமோ அப்படின்னு. இருந்தாலும் முதல் நாளை கடந்து 2வது நாளை கடந்து 3வது நாளை கடந்து 4வது நாள் 36 பேர் செலக்ட் ஆகி விசு முன்னாடி பேசுறோம். அப்பதான் எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபியர், கொஞ்சம் ஒரு மாதிரி பயம்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் செலக்ட் ஆகி 18 பேரை அவர் செலக்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல வந்த ஒரு இடத்துல 18 பேரை செலக்ட் பண்ணி 27 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த சன் டிவில பேசுனதுங்கிறது என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விடாமுயற்சி தான். இல்லைன்னா நான் கண்டிப்பா முதல் ரவுண்ட் 2வது ரவுண்ட்ல அவங்க சொன்ன மாதிரியே வந்திருப்பேன். ஆசிரியர்களை நினைச்சுக்கிட்டு நான் இதை எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தோட இது பண்ணி அந்த வரதராசன்பேட்டையில இன்னும் குறிப்பா சொல்ல போனா தொன்போஸ்கோ பள்ளியில பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களை நான் சன் டிவில அரட்டையரங்களை பேசினேங்கிறது எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் என்னை பாராட்டினாங்க. அது ஒரு அருமையான தருணம். ஓகே சார், சூப்பர். அடுத்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேஆர்சி மூலமா வெளி மாநிலத்துக்கு போய் சிறப்பு பரிசு பெற்று இருக்கீங்க. அதாவது மாநிலங்களுக்கு இடையில நடந்த அந்த போட்டியில அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. இது வந்துங்க மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லணும். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அதுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்ற மாதிரி ஒரு 5 மாணவர்களோட நான் ஒரிசா புவனேஸ்வருக்கு புறப்பட்டேன் புகை வண்டியில. அப்பெல்லாம் புகை வண்டி இப்ப தொடர் வண்டின்னு சொல்றோம், ட்ரெயின் சொல்றோம். அப்ப புறப்படும் போது நான் ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அப்ப ஆசிரியருடைய ஒரு 50 பேர் என்ன மோட்டிவேட் பண்றாங்க. அதுலயும் 1-2 பேர் என்ன சொல்றாங்க, அங்க ஒரியா தான் பேசுவாங்க, இவனுக்கு ஹிந்தி தெரியாது, ஒரியா தெரியாது, இப்ப எப்படி பையன் அழைச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டு வருவான்னு சொல்லி பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. இருந்தாலும் நான் தொன்போஸ்கோ மேல பாரத்தை போட்டு மாணவர்களோட நானும் போனேன். போயிட்டு 7 நாள் நடந்த அந்த கேம்ப்ல ஒரிசா புவனேஸ்வர்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்து வந்து வருகை புரிந்திருந்தாங்க. அதுல தமிழ்நாட்டு சார்பா திரு வைத்திலிங்கம் உடையார்பாளையத்துல இருக்கக்கூடிய கன்வீனர் எங்களை செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாரு. எங்களுடைய 7 நாள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து கடைசியா பரிசு கொடுக்குற அன்னைக்கு எங்களுக்கு திக்கு திக்குன்னு ஒரு பயமா இருந்துச்சு. என்னடா நம்ம இம்மா தூரம் வந்திருக்கோம், ஏதாவது பிரைஸ் கிடைக்குமா என்னன்னு சொல்லி. அவங்க வந்து பாட்டுல முதல் பரிசு, நடனத்துல முதல் பரிசுன்ட்டு அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. மாநில அளவுல கவர்னர் அங்க இருக்கிறாரு, அங்க சிஎம் சார் இருக்கிறாங்க. அப்ப அதுல முக்கியமான பரிசு என்னன்னா பெஸ்ட் கேம்பர் அவார்டு, இருக்கிறதுல யாரு சிறந்த முகாமினர் அப்படிங்கிற ஒரு அவார்டு தான். அதுக்கு யாருக்கு கிடைக்க போதும்னு சொல்லி கடந்து வரும்போது கடைசியா மொத்தமா ஒரு 20 டீம்கள் வந்திருந்தாங்க, 20 மாநிலத்திலிருந்து வந்திருந்தாங்க. அத கவுண்டம் சொல்லி அவங்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்குலாம் ஒரு பொழுது எங்க உயிரே இல்லைன்னு தான் சொல்லணும். கடைசியா ஒரிசா புவனேஸ்வர்ல நடைபெற்ற 7 நாள் கேம்ப்ல பெஸ்ட் கேம்ப் அவார்ட் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொன்னப்ப எங்க மனசுல ஒரு பல கோடி ரூபாய் சொத்து, பல பொக்கிஷங்கள் எங்களை கையில கிடைச்ச மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. அதை நாங்க போய் வாங்கிட்டு வந்த உடனே எங்களை அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சியர், சிஓ சாரு, டிஓ சாரு, பள்ளி, ஏன் ஏறக்குறைய தமிழ்நாடே எங்களை கொண்டாடுச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு சார்பா நீங்க நானும் ஒரு 5 மாணவர்களும் போனோம். அதே மாதிரி பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு 5 மாணவிகள் வந்திருந்தாங்க. மொத்தமா தமிழ்நாடே எங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அது ஒரு அருமையான தருணம். எல்லாத்த விட சுதந்திர தினத்துல எங்களை கூப்பிட்டு அந்த அவார்டை கொடுத்து அந்த அந்த ஷீல்டையும் கொடுத்து எங்களை சிறப்பு செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இது. என்னை எள்ளி நகையாடியவர்களுக்கு நான் வந்து பரிசோட வந்ததும் அவங்க தான் என்ன முதல்ல கட்டி ஆற தழுவி எனக்கு வாழ்த்தும் தெரிவிச்சாங்க. அதனால இதை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பர். அடுத்து ஒரு நல்ல கொத்தனார்னா நல்ல வீடு கட்டணும், ஒரு நல்ல மருத்துவர்னா நல்ல மருத்துவம் பார்க்கணும், அது மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் கழக நல்ல பாடம் நடத்துறாங்க. இப்படி நீங்க நல்லா பாடம் நடத்தி சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க. அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க.
டாக்டர் முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போது அது ஒரு புதுவிதமான அனுபவம். ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துற போட்டி வைங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுக்கும் அங்கங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. அப்ப அருகாமையில் இருக்க ஆண்டிமடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பள்ளிகள், அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிகள் எல்லாமே வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பள்ளியில இருந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறது சொல்லணுங்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வராங்க. அப்ப முதல் ஆசிரியர் பேரே பாத்தீங்கன்னா இளவரசன். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில்ன்ட்டு அவருடைய பேரளவுக்கு அவருடைய படிப்பு இருந்துச்சு. அதில் அப்படியே சொல்லிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கார அன்னை, லூர்து அன்னை எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஆசிரியர்கள் பெயர்லாம் அமுதமொழி, திருமதி அமுதமொழி, இது மாதிரி ஆசிரியர்கள் பெயர்லாம் அதில் இடம்பெறுது. 9வதா பார்த்தீங்கன்னா என் பேரை எழுதுறாங்க. என்னுடைய ஆசிரியர் திரு லூர்துராஜ் அவர்கள் சொல்லி என் பேரை எழுத சொல்லிட்டாங்க. என் பேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டிடிஎட்னு இருக்கு, டிப்ளமா டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் இருக்கு. குறைவான படிச்சுட்டு அந்த போட்டியில பங்கெடுக்கிற ஆள் பார்த்தா நானு. அப்போ ஒரு பிரேக் வருது, எல்லாரும் டீ சாப்பிட்டு அந்த போட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப டீ சாப்பிடும் போது என்னுடைய நண்பரு, வயதுல மூத்தவர் அண்ணன் திரு ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் என்ன சொல்ற, டீ குடிக்கும் போது அந்த முதல் நபர் இளவரசன் சாரை பார்த்து, நீங்க எல்லாரையும் விட பாடம் நல்லா நடத்துவீங்க அன்பா, ஆனா டான் போஸ்கோ சார்லஸ் கொஞ்சம் பாத்துங்க, அவங்க கொஞ்சம் நல்லா டீச் பண்ணுவான்னு சொல்றாரு. உடனே ஒரு டீ குடிச்சிட்டே அந்த போர்டுல இருக்க பேரை பாக்குறாரு. என்னது அந்த 9வதா இருக்க பேரா அப்படிங்கிறாரு. ஆமா, என்ன ஒரு டிடிஎட் சார்லஸ், டிடிஎட் இல்லாம எனக்கு ஒரு போட்டின்னு சார் சொல்றாங்க. நான் தவறா சொல்லல, எனக்கு இருந்தாலும் அப்ப மத்தவங்க கேட்கும்போது நம்ம குறைவா படிச்சிருக்கோம் அதை சொல்றாங்க சார்ன்ட்டு நானும் டீ குடிச்சேன். டீ குடிச்சிட்டு போட்டி நடக்கும் போது அந்த என்ன எள்ளி நகையாடுன்னு சொல்ல முடியும், இயல்பா உலகத்துல எல்லாரும் இருந்தாலும் சார் பின்னுக்கு தள்ளி முதல் பரிசு பெரிய லிப்கோ டிக்ஷனரி எனக்கு கொடுத்தாங்க. ஆசிரியர்கள் எல்லாம் டான் போஸ்கோ, பி சார்லஸ், டிடிஎட் அப்படிங்கிற நபர் முதல் பரிசுன்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்சேன். அத்தோடு இல்ல, ஒருங்கிணைந்த மாவட்டம் அரியலூர், பெரம்பலூர் 2006 பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்டமா நம்ம பள்ளிக்கூடம் இருந்தது. அங்கேயும் நான் திரும்பவும் போனேன். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அங்கேயும் நான் விட்டு கொடுக்கல, என்னால முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி வெள்ளி டம்ளர் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வியாளர் திருமதி ஸ்ரீதேவி அம்மா கையால சான்றிதழ் பெற்றோட வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு வந்தேன். அந்த வெள்ளி டம்ளர் இப்ப நீங்க எல்லாம் வந்து வெள்ளி விற்கிற வேலையில எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல வச்சுப்பீங்க. நான் அப்ப வந்து சக உறவினருடைய ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க, பேச்சு கொஞ்சம் சரளமா வரல. அதனால வெள்ளி டம்ளர்ல பாலை ஊத்தி குடிச்சா, டீ ஊத்தி குடிச்சா பேச்சு நல்லா வரும்னு ஒரு ஐதீகம் கிராமத்துல சொன்னாங்கன்னு. அது நான் பெற்ற பரிசு, அது ஒரு விலை மதிப்பற்ற பொருளா இருந்தாலும் நான் அப்படிலாம் நினைக்கல. உடனே அந்த குழந்தைக்கு நீங்க இந்த டம்ளர்லயே பால் இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அப்பொழுதே கொடுத்துட்டேன். அது ரொம்ப அவங்க மகிழ்ச்சியா ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த குழந்தை நல்லாவும் பேச ஆரம்பிச்சிச்சு. இப்ப பார்த்தா அந்த குழந்தை வந்து கல்லூரியில டிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பரிசையே நான் ஒரு ஏழை குழந்தைக்கு அப்பொழுதே நான் வந்து பரிசா நான் கொடுத்துட்டேன். அதுதான் ஒரு இனிமையான தருணம் தான் சொல்லணும். அதே சமயத்துல பெரிய பெரிய படித்த முதலைகளோட போட்டி போட்ட ஒரு தரம். ஓகே சார், சூப்பர். அடுத்தது முக்கியமான அவார்டு சார், இது ஒன்று நீங்க வாங்கினது நல்லாசிரியர் விருது. அதுதான் ஒரு ஆசிரியருக்கும் கனவு, அந்த விருது வாங்கணுங்கிறது. அதை நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. இந்த நல்லாசிரியர் விருது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேட், என்னை வந்து உற்சாகப்படுத்தினது எங்க வரதராசன்பேட்டை டொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியுடைய தாளாளர் அருள் திரு தாமஸ் லூயிஸ் மற்றும் அருள் திரு பிரான்சிஸ் தலைமை ஆசிரியர் தான். அப்புறம் என்னுடைய ஆர்வி நண்பர் ஆல்பர்ட் சும்மா விண்ணப்பிச்சு பாருங்கன்னு சொல்லி விண்ணப்பிச்சாரு. விண்ணப்பிச்சதுக்கு பிறகுதான் நம்ம ஏன்டா இதுக்கு விண்ணப்பிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ப்ரெஷரு. கிட்டத்தட்ட கடைசி மூமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் போட்டி போறது யாரோடன்னு பார்த்தா அரசு பள்ளியில பணியாற்றக்கூடிய 7 தலைமை ஆசிரியர்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர் லெவல்ல என்னோட போட்டிடுறாங்க. இது வந்து கொஞ்சம் கடினமான போட்டியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சலேசியர் பள்ளியில நான் பணியாற்றிய மாணவர் பருவத்திலிருந்து ஆசிரியர் பருவத்திலிருந்து 27 ஆண்டுகள் நான் செய்த அந்த பணியாகப்பட்டது. இந்த சன் டிவி, அடுத்தது ஜேஆர்சி ஒரிசா இண்டஸ்ட்ரியல் கேம்ப் அவார்டு, COVID-19 என்னுடைய பொது பணி, ரத்த தானம் கொடுத்தது, அப்புறம் இந்த
என்ன சொல்றது, மாணவர்கள்ட்ட நான் டீச் பண்ணுகின்ற போது தொடர்ந்து 100% தேர்ச்சி. ஒரு 9 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகள் என்னுடைய வகுப்பு மாணவர்களை தமிழ்ல முதல் மதிப்பெண் எடுக்க வச்சிருக்கேன். இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்து எனக்கு நிர்வாகம் ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. அதே போல நான் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட போனேன். பயங்கரமான ஒரு போட்டியில வரதராசன்பேட்டையில பணியாற்றக்கூடிய உள்ளூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள்ல என்னுடைய ஆசிரியர் ஜாம்பான், பெரிய ஆளு, முனைவர் பே அமலதாஸ் ஐயா, அவங்க கூட இது மாதிரி விண்ணப்பிச்சாங்களா, ட்ரை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாதது. அது நான் அரசு பள்ளி 2001 எனக்கு கிடைச்சது. ஜெயங்கொண்ட அருகாமையில் உள்ள பள்ளியில எனக்கு அரசு பள்ளி வேலை வாய்ப்பு கிடைச்சது. சம்பளம் ஒண்ணுதான், இருந்தாலும் தனியார் பள்ளியில உங்களுக்கு தெரியும், ஃபாதர்ஸுங்களுடைய மேற்பார்வை இருக்கும். நம்ம தொடர்ந்து நின்று பாடம் நடத்தணும், நம்ம ஒழுங்கா வேலை செய்யணும், இல்லைன்னா அவங்க நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியாது. அதனால 2001 கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்சப்ப என்னுடைய தந்தையார், நீ அங்க போக கூடாது, நம்ம ஊரு நம்ம பள்ளிக்கூடம், நம்ம மாணவர்களுக்கு நீங்க பணியாற்றணும்னு நான் தொடர்ந்து இங்க பணியாற்றினேன். அந்த என்னுடைய பணியை பாராட்டி சலேஷர்கள் எனக்கு பதவி உயர்வும் பட்டதாரியா கொடுத்தாங்க. செகண்டரி கிரேட் ஆசிரியரா இருந்த என்ன பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வும் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்துல கிடைச்ச ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா முதல் பேரா என்னுடைய பேர் செலக்ட் ஆகி எனக்கு இந்த நல்லாசிரியர் கிடைக்கப்பட்டது. அதுக்கு முழுக்க நான் படித்த தொன்போஸ்கோ பள்ளி, என்னோட பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், என்னை வளர்த்தெடுத்த சலேஷியர்கள். 171 நாடுகளுக்கு மேல இந்த தொன்போஸ்கோ பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் கண்டிப்பா திறமையானவரா இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. இதுல ஒண்ணு சொல்றாங்க சார், இப்ப நீங்க சொல்ற அச்சீவ்மெண்ட்லயே பார்த்தா தெரியும், உங்க நல்ல ஆசிரியர் விருது கிடைச்சது 100% கரெக்டுங்கிறது. ஆனா சில பேர் உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க, இவர் பணம் கட்டி இதை வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது போல விமர்சனம் சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். சில பேர் நினைக்கக்கூடியதுதான். இப்ப நம்ம ஒரு இலையில சாப்பாடு இருக்கும், சாதம் இருக்கும், சாம்பார், ரசம், மோர் எல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம். அதுல உப்பும் இருக்கும், ஊறுகாய் இருக்கும், அப்பளம் இருக்கும், எல்லாம் இருக்கும். சோ இப்போ ஊறுகாய் மாதிரிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்க வச்சுக்கீங்களேன், அப்பளம்ங்கிறது ஒரு வகையான ரெக்கமெண்டேஷன் வச்சுங்களேன். வெறும் அப்பளமும் ஊறுகாயும் சாப்பிட்டா வயிறும் நிறையாது, வயிறுக்கும் அது ஒத்துக்காது. ஆனா முதன்மையானது அந்த உணவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னம் என்று சொல்லக்கூடிய சாதம். அது விவசாயியுடைய அந்த வேர்வை துளியிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு அரிசி, அந்த உணவுங்கிறது அதுதான் நம்முடைய உழைப்பு. இதுல பாத்தீங்கன்னா 27 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கிறேன். அரியலூர் மாவட்டத்திலே ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேம்ப் அவார்டு வாங்கினது நான் தான். சன் டிவில பேசியிருக்கிறேன். அடுத்து சிகரந்தோட்ட ஆசிரியர், தொடர்ந்து 100% தேர்ச்சி விழுக்காடு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வைக்கிறதோட முதல் மதிப்பெண்ணும் கொடுத்திருக்கிறேன். சோ இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது என்னுடைய நான் பணி செய்யக்கூடிய பள்ளி, அந்த வட்டாரம், இந்த அளவுல சார்லஸ்னா சரி பரவாயில்ல, அவரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆசிரியர்களானாலும் அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி பணி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியங்கிற பேர், என்னுடைய பேரை நான் நிலைநாட்டி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஒத்த பைசா கூட செலவில்லாம ஆசிரியர்களுடைய ஒரு ஆசீர்வாதம், சலேஷியர்களுடைய ஒரு ஆசீர்வாதம். நான் தொடர்ந்து அரசு பள்ளி கிடைச்சு வேலைக்கு போல பாத்தீங்களா, அந்த ஒரு கடின உழைப்புக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் நல்ல ஆசிரியர் நான் நினைக்கிறேன். நீங்க நல்ல ஆசிரியர் தான் சார். வேணா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸே அது சொல்லுது. இது மற்றவங்க இதே போல விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க 100% தேர்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழில் உங்களுடைய மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க பள்ளி அளவில். அது எப்படி சார், அது எப்படி பண்ணுறீங்க, அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் வெற்றி இல்லை. ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுலேருந்து சலேஷியர் தந்தை சொல்கிற மாதிரி மார்னிங் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி, வகுப்பு நம்ம கரெக்டாக போய் பாடம் நடத்துறது, இதெல்லாம் எல்லா ஆசிரியர்களும் செய்யக்கூடியது தான். இருந்தாலும் அது யார் மெல்ல கற்பர், ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸை ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கறது, அவங்கள சனி ஞாயிறுல பள்ளிக்கு வர சொல்லி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, அத்தோடு இல்லாமல் தேவைப்பட்ட நம்ம வீட்டுக்கும் வர வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இப்படி நமக்கு இந்த பணியை சலேஷியர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வட்டார மாணவர்கள் தான் அதில் படிக்கிறாங்க. நம்மளால ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்றானா அது நமக்கு மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்துக்கும் ஒரு நல்லதுன்னு சொல்லி அது ஒரு தன்னார்வமா எடுத்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். குறிப்பா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் திரு சின்னப்பராஜ் ஐயா, அவர் தான் உதவி தலைமை ஆசிரியர். அவரோட நான் போட்டி போட்டு பாடம் நடத்துறதாக இருக்கட்டும், இல்ல பயிற்சி கொடுக்கறதா இருக்கட்டும், தொடர்ந்து போட்டி போட்டு அவரோட நான் பாடம் நடத்துறதுனாலோ என்னமோ தெரியாது, நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மேக்சிமம் என்னுடைய வகுப்பு மாணவர்கள் தமிழ்ல
முதல் மதிப்பெண் எடுப்பாங்க. ஆவரேஜும் அதிகப்படியாக நான் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு பயிற்றுவிச்ச முறையை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். நிர்வாகமே என்னை நல்ல முறையில் அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு வராங்க. ஓகே சார், சூப்பர். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அச்சீவ்மெண்ட்னா எதை சொல்லுவீங்க? இது யூடியூப்ல பார்க்கக்கூடிய நண்பர்களும் சரி, நீங்க மற்ற இது வரைக்கும் என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த சன் டிவி விசாரட்டத்தில் பேசுனதையோ அல்லது சிகரம் தொட்ட ஆசிரியர் அல்லது நல்லாசிரியர் இப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த கேள்வியை பொறுத்தவரையில எனக்கு முற்றிலும் அது கிடையாது. நான் பள்ளி மாணவராக படிச்சுட்டு இருக்கும்போது வரதராசன்பேட்டை கிழக்கு தெருவில் அவருடைய நிக் நேம் வந்து குட்டாரு. அவர் மாதவராஜ் அப்படிங்கக்கூடிய என்னுடைய வகுப்பு தோழர். வரதராசன்பேட்டை அந்த பெரிய ஏரியில் விழுந்துட்டார் நீச்சல் தெரியாம. மரத்துலேருந்து எல்லாரும் குதிக்கவும் இவரும் ஆர்வத்துல ஏறி அந்த மரத்துல ஏறி தண்ணியில குதிச்சிட்டாரு. குதிச்சது பிறகுதான் அவருக்கு நீச்சல் தெரியல. அவரு தண்ணி போட்டு அடிச்சுட்டு கத்துறாரு. அவரை வந்து ஒரு மயிரிழையில நான் காப்பாத்தினேன். நீங்களே குதிச்சிட்டீங்களா? நான் போய் பிடிச்சி அவரை தூக்கும் போது அவர் என்ன பண்றாரு, நான் அவர் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா அவர் பயத்துல என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டாரு. அப்ப கட்டி பிடிச்ச உடனே அவருடைய முழு எடையும் தூக்கிக்கிட்டு லோடையும் தூக்கி என்னால வெளியில வர முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு மொழிவி காலை ஒந்தி அப்படியே அடிச்சு 2 பேரும் உயிர் பழிச்சிட்டோம். அது ஒரு என்னால மறக்க முடியாத ஒரு உயிரை காப்பாத்தினது ஒண்ணு. ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நான் ஆசிரியரா இருக்கும்போது என்னோட படிச்ச மாணவர் ஆட்லின் ஜோன், அவரும் 98 மதிப்பெண் பள்ளி அளவில் எனக்கு முதல் மதிப்பெண் பெற்று கொடுத்தாரு. அவங்க பாத்தீங்கன்னா வடக்கு தெருவில் அப்போ குடியிருந்தாங்க. இப்போ வந்து சுடலைங்கிற இடத்துல குடியிருக்கிறாங்க வரதராசப்பேட்டை கன்னியாகுமரியில. நான் வேளாங்கண்ணி கோயில் போயிட்டு ஒரு பெரிய அலைச்சல், ஒரு பெரிய ரவுண்டு சுற்றி கடைசியா வீட்டுக்கு வர, எப்போ போய் வீட்டுக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு வரப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வரதராசப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஐயா ஐயான்னு ஒரு பையன் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா என்னுடைய மாணவர் ஆர்டின் ஜோனு. என்னப்பா அப்படின்ட்டு வண்டியை நிறுத்தினேன். உடனே வந்து அப்பா மருந்து குடிச்சிட்டாங்க, கார் எதுவும் கிடைக்கல, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எங்க மனைவி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அதே இடத்துல இறங்கி அவங்க நடந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த பையனையும் அவங்க அப்பா அவங்க அக்கா உடனே செல்லுமணி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அப்ப டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இப்ப ஒரு லேசா பேசுவாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல பேச்சு நின்றுடும், கையை காலை இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து, இவரை உடனடியாக சிதம்பரம் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஆம்புலன்ஸ் பார்த்து அவரை வண்டியில ஏற்றி சிதம்பரம் கொண்டு போறதுக்குள்ளாரவே பாத்தீங்கன்னா அவரு பேச்சு இல்லை. கிட்டத்தட்ட 11 நாள் அவர் கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கிறாரு. 11ஆவது நாள் அவர் கண்ணு முடிச்ச உடனே அவங்க மனைவி முதல் ஃபோன் எனக்கு தான் ஃபோன் பண்ணி, தம்பி நீ நல்லா இருப்பப்பா, மாமா பழனி மாமா டிரைவரு உயிர் பழிச்சிட்டாரு அப்படின்னாங்க. அவங்க குடும்பத்தோட வந்து எங்களுக்கு நன்றியும் சொல்லிட்டு போனாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் நன்றி சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே நன்றி சொன்னாங்க. அவரும் எங்க டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்துல முன்னாள் டிரைவர். அந்த 2 பேருடைய உயிரை காப்பாத்துனது தான் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பெருசா தெரியல. என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய தோழருடைய உயிரை காப்பாத்துனது தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு நல்லா பேச கத்துக்கிட்டது எப்படி? இதுக்கு வந்து நான் நல்லா பேசுறேன், ஓரளவு பேசுறேன்னா அதுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் தான். திருவாளர் P.H. சின்னப்பன் மேசர், அவர் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையோட பேசுவார். திரு பூமணி ஐயா பார்த்தீங்கன்னா இலக்கண பிழை இல்லாமல் பேசுவார். அடுத்தது திரு சின்னப்பராஜ் ஐயா என்னுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர், வாலிஸ்பேட்டை சார்ந்தவர், அடுக்கு மொழியில் கவிதை நேயத்தோட பேசுவார். இவங்களை பார்த்து பார்த்து அதே போல நம்ம பேசணும், அதே மாதிரி நம்மளும் மேடையில் பேசணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால கவிதைகள் நகைச்சுவை இதெல்லாம் நம்ம படிக்கின்ற பொழுது அவங்கள மாதிரி நான் முத பேசுனதை கேட்டீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. திரு ஐபிஎஸ் இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரான்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அதை பேசும்போது மாணவர்கள்லாம் சிரிச்சாங்க நாங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது. பட் இருந்தாலும் இப்ப நினைச்சு பாக்குறேன், அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங். அந்த ஒரு எனக்கு பேசணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தின தலைப்பு அது, இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரான்னு. எல்லாருமே சிரிச்சாங்க. அதுல பேசும்போது கொஞ்சம் சிரிச்சாலும் அந்த பயம் எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு படிப்படியா வருது. முதல்ல எங்களுடைய ஆசிரியர்கள் தான் எனக்கு இந்த பேச்சுக்கான காரணம். ஓகே சார். அடுத்தது ஒரு நல்ல பேச்சாளராக வர என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்?
இது ஒரு அற்புதமான கேள்வி. இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் தான் இது. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீ மேடையில பேசும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளன்னு நினைச்சு நீ பேசு, உனக்கு எந்தமே பயமே வராது. இது நம்ம கேள்விப்பட்ட வசனம். ஆனா அப்படி மட்டும் நினைச்சிட்டு பேசினா பேச்சு வராது. நம்முடைய ஓய்வு நேரங்கள்ல நம்ம எப்படி விளையாடுறோமோ அது மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு சின்ன சின்ன கவிதைகள் 5 வரி 10 வரி 15 வரி 20 வரி கவிதைகளை மனனம் செய்து மனப்பாடம் செஞ்சு அதை தங்கு தடை இல்லாம பேச பழகிக்கணும். அதே மாதிரி சிறந்த நகைச்சுவைகள் எல்லாம் தொகுத்து டைரியில எழுதி வைக்கணும். அப்புறம் சிறு சிறு தத்துவங்கள், இந்த மாதிரியான சிறு சிறு கருத்துக்கள் இருக்கும். இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நம்ம டைரியில குறிப்பெடுத்து அதை ஒன்னோட ஒன்னா முதல்ல கவிதையை வச்சு, அடுத்து ஒரு நகைச்சுவையை வச்சு, அடுத்து ஒரு சிறுகதை வச்சு நம்ம பிணைச்சு 1 நிமிடம் பேசி பார்க்கணும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசி பார்க்கணும். அப்புறம் பள்ளியில குழுக்கள்ல நின்று பேசி பார்க்கணும். அப்புறம் மேடை ஏறி பேசி பார்க்கணும். இப்படி பேசிட்டு வருகின்ற பொழுதுதான் நம்முடைய பேச்சாற்றல் வளரும் ஒழிய சட்டில இருந்தாதான் ஆப்பிள வரும்னு சொல்லுவாங்க. எந்த நகைச்சுவையும் படிக்காம, எந்த கவிதையும் படிக்காம, எந்த சிறுகதையும் படிக்காம மேடையில போய் நின்றுட்டு திடீர்னு எதிர்த்தாப்புல இருக்கவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சு பேசணும்னு நினைச்சோம்னா அது பேச்சு வராது. அதனால மாணவர் முதல்ல கவிதைகள், சிறு சிறு கதைகள், இந்த துணுக்குகளை விரும்பி நம்ம படிக்கணும், நிறைய படிக்கணும். படிச்சுட்டு அதை நம்ம தனிமையில பேசி மனப்பாடமா தங்கு தடை இல்லாம பேசி பார்த்துட்டு மேடைக்கு ஏறும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை அப்படி நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் உங்க பேச்சு கண்டிப்பாக வரும். அது ஓய்வு நேரங்கள்ல லைப்ரரியில செலவிட்டோம்னா கண்டிப்பா சிறந்த பேச்சாளர் நம்ம தான். ஓகே சார், சூப்பர். உங்க வாழ்க்கையில நிறைய சவால்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுல நீங்க சந்திச்ச பெரிய சவால் என்ன? நான் சந்திச்ச பெரிய சவால் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு மேல படிக்கிறதுக்கு வசதி இல்லை. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 8 பேர். அப்பாவுக்கும் ஒரு 75 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஒரு 13,500 ரூபாய் கட்டுற அளவுக்கு குடும்பம் அந்த நேரத்துல பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தோம். நான் முதல்ல சரி ஆர்மியில சேர்ந்துட்டு போய் 2 மாசம் ஓடி போய் சேரும் போது அவங்க 20,000 கேட்டாங்க. அதுவும் என்னால கொடுக்க முடியல. சரி டீச்சர் ட்ரைனிங் தான் குறைவான அமௌண்ட்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் இதுக்கு அப்ளிகேஷன் போட்டு இது கிடைக்கும் போது 13,500 ரூபாய் கட்ட முடியாம யாரோ கைவிட்டப்ப கடைசியா என்னுடைய ரியல் ஹீரோ, என்னுடைய வாழ்க்கையினுடைய ரியல் ஹீரோ என்னுடைய அப்பா பெரிய நாயகம் மேஸ்திரி தான். அவர் என்ன பண்றாரு, அவர் ஆசையா வளர்த்த மாட்டை வித்துட்டு கொள்ளையெல்லாம் அடமானம் வச்சு என்ன கருமத்தை மட்டும் சென்ட் மேரிஸ் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல சேர்த்து அந்த காலத்தை பழைய பெட்டி அதை தூக்கிட்டு வந்து அதுல ட்ரெஸ் எல்லாம் வச்சு அப்பா விட்டுட்டு வந்தாங்க. அது இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் வாழ்க்கையில இந்த வறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தடைன்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது படிப்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் வறுமைங்கிறது ஒரு தடை கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு ஆண்டு வேலை செஞ்சுட்டு மறாண்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வறுமைங்கிறது ஒரு தடை இல்லை. நம்முடைய தன்னம்பிக்கையை தளர விடாம நம்ம முயற்சிக்கும் போது ஏதாவது ஒரு வகையில நம்ம அந்த ஒரு உச்சத்தை தொட முடியும், வாழ்க்கையில சாதிக்க முடியும். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரனை சொல்லலாம், இவரு பேரறிஞர் அண்ணாவை சொல்லலாம், இல்ல முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களை சொல்லலாம். இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஏன் மிகப்பெரிய தலைவராக இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவை சொல்லலாம், நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி அவர்களை சொல்லலாம். அந்த வறுமையை சொல்லி தட்டி கழிக்காதீங்க, முயற்சி செய்க, முயல்க முயல்க முயல்க. ஓகே சார், அடுத்து இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற மெசேஜ் என்ன? இன்னைக்கு நம்மள அறியாமலே இப்ப எப்படி நம்ம டீ குடிச்சு பழகணும்னா அதுல இருந்து மீள முடியாது. காலையில இருந்து அந்த டீ குடிக்கணும், தேநீர் குடிச்சு ஆகணும் நம்ம. அது போல இன்றைய இளைஞருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய தடைக்கெல்லாம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க கையில இருக்க செல்போன். அது இன்னும் அவங்க அது ஒரு பெரிய அதுதான் ஒரு கௌரவமா நினைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில அவங்க கௌரவத்தை இழந்து பின்னோக்கி போவதுக்கு முதல் காரணம் செல்போன், 2வது டிவி, 3வது ஹான்ஸ் போன்ற இந்த போதை பொருள்ல ரொம்ப சர்வசாரமா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அதுல அடிக்ட் ஆகுறாங்க. இந்த 3லிருந்து அவங்க விலகி பழைய காலத்துல உள்ள நண்பர்களோட நேரத்தை செலவிடுறது, கபடி போன்ற விளையாட்டுகளை விளையாடுறது, அல்லது லைப்ரரிக்கு போறது, செய்தித்தாட்களை படிக்கிறது, இது மாதிரி பழைய நடைமுறைகளை அவங்க செயல்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம். ஓகே சார், இப்போ கொஞ்சம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன் சார். கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கு பிடித்த கவிஞர் யாரு? திருவள்ளுவர் தான். பிடித்த மாணவர் டைப்பு? சிரிச்சுக்கிட்டே நாட்டியா கொஸ்டின் கேட்டு கலகலப்பா இருக்கக்கூடிய மாணவர்கள்.
ஸ்ட்ரிக்ட் டீச்சராக இருப்பீங்களா, ஃப்ரெண்ட்லி டீச்சராக இருப்பீங்களா? ஃப்ரெண்ட்லியோட கூடன்னு ஸ்ட்ரிக்ட் டீச்சராக இருக்கணும். அதுதான் கண்டிப்பாக அவசியம் தேவை. உங்களோட முதல் சம்பளம் எவ்வளோ? 6,616 ரூபாய் என்னுடைய முதல் சம்பளம். ஸ்கூல் டேஸில் நாட்டியாக இருந்தீங்களா? கண்டிப்பாக குறும்புடைய மொத்த உருவமே நான் சொல்லலாம். பிடித்த தமிழ் மூவி டயலாக் ஒன்று சொல்லுங்கள். நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரிங்கிற சூப்பர் ஸ்டார் வசனம் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஓகே சார். பிடித்த நடிகர்? அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸ்பீச்சில் கிளாப் அதிகமாக வந்த மொமெண்ட் என்ன? அதிகமாக வந்த மொமெண்ட்னா நான் எப்போ கவிதை பேசுகிறேனோ அப்போ தான் அதிகமான கைத்தட்டல் வரும். ஓகே. மாணவர் செய்யும் ஃபன்னியஸ்டான விஷயம் என்ன? அது பார்த்தீங்கன்னா பொய் மேலே பொய் சொல்லுவாங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய் பேசுறது. மொபைல் இல்லாத காலம் நல்லதா இப்போ நல்லதா? கண்டிப்பா 100% உலகமே சொல்லும் மொபைல் இல்லாத காலமா நல்ல காலமா இருந்துச்சு. ஓகே சார். பிடித்த புத்தகம்? திருக்குறள். தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது ரொம்ப பவர்ஃபுல்? உலகத்துக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துல தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி. தமிழ் தான் பிடிக்கும். டீச்சர் லைஃப்ல அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட் என்ன? அது பாத்தீங்கன்னா அந்த சிகரம் தொட்ட ஆசிரியருக்கான அந்த விருதும் இண்டர்ஸ்டேட் கேம்ப் அவார்டு வாங்கினல ஜேஆர்சில, இதுதான் மறக்க முடியாத ஒரு இது. கோபம் அதிகமா வர விஷயம் என்ன? மாணவர்கள் வந்து நான் செய்யல வீட்டு பாடம் அப்படின்னா, வீட்டு பாடம் செய்யலைன்னா அவனை நான் அடிக்க போறதே இல்லை. செஞ்சுட்டேன்னு பொய் சொல்லிட்டு எல்லா நோட்டையும் எண்ணி பார்க்க வச்சுருவாங்க. கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்னா நாங்கள் உண்மையிலேயே வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிப்போம், அடுத்தது லைப்ரரி புத்தகங்களை படிப்போம், நண்பர்கள்ட்ட ஜாலியாக பேசுறது. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல யாராவது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயே மேட்டுக்குப்பத்துல திரு அன்புராஜ் எல்என்டி கம்பெனில பெரிய லெவல்ல தற்போது அமெரிக்காவில் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா உங்க அண்ணன் திரு ஆல்பின் மரியா ஆல்பின் சோ, அவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். சதீஷ், அருண்குமார்னு எண்ணற்ற மாணவர்கள் பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, கண்ணு கடந்து வேலை செய்யறாங்க. ஓகே சார், சூப்பர். இந்த வீடியோ வந்து முடிய போகுது. கடைசியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா இப்ப சொல்லலாம். கடைசியா நான் உங்களுக்குன்னு மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும், பார்க்காத நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய 2 வரிகள் என்ன அப்படின்னா, வாழ்க தொன்போஸ்கோ, வளர்க அவர் புகழ். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை பற்றியும், ஆசிரியர் வாழ்வை பற்றியும், மேடை பேச்சுக்கள் பற்றியும், இந்த காலத்தில் மாணவர்கள் எப்படி இருக்கணும், அது போன்ற பல கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த நல்லாசிரியர் பண்ணி மென்மேலும் சிறக்கணும், நீங்கள் இன்னும் நிறைய சாதனைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அடியன் எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உலகம் முழுக்க என்னை பார்க்குற மாதிரி ஒரு அருமையான இந்த யூடியூப் சேனல்ல ஒளிபரப்புறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி வந்து என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு ஒரு அருமையான ஒரு நேர்காணல் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய சேனல் வழியா பார்க்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னங்கிறத இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த காரணம் வேறு ஒன்றும் இல்லை, நல்லாசிரியர் திரு பே. சார்லஸ் ஆரோக்கியசாமி என்னோட சொந்த தாய் மாமா அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.